بسم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவுபடுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய நேரங்களை பயனுள்ள விதத்தில் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், அதை மார்க்க சிந்தனையோடும் மார்க்கம் சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வதில் கவனம் செலுத்துவதோடும் நாம் அந்த நேரங்களை செலவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியில ஈமானின் உறுதியும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பில் மிக முக்கியமான சில தகவல்களை தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானின் உறுதி என்பது ஒரு முஸ்லிமுக்கு உண்மையில் இருக்கிறதா? ஈமான் என்றால் ஒரு முஸ்லிமிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய அந்த தாக்கங்கள் என்னென்ன என்ற தகவல்களை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த முஸ்லிமிடத்தில் சென்று உங்களிடம் ஈமான் இருக்கிறதா என்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பதில், ஆமா, ஈமான் இருக்கிறதுனாலதான் நான் முஸ்லிமா இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதே நபரிடத்தில் ஈமான் என்றால் என்ன, எதையெல்லாம் நம்புவது, எப்படி நம்புவது, அந்த நம்பிக்கையில் எத்தகைய உறுதியோடு இருப்பது என்ற தகவல்கள் கேட்கப்படும் பொழுது அதற்கு சரியான பதில் சொல்லாதவராகவோ அல்லது அரைகுறையாக அதை தெரிந்தும் தெரியாதவராகவோ இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்ப முதல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஈமான் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கிறோம், ஒரு கொள்கையை உடையவர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த கொள்கையில் உறுதி மிக்கவர்களாக இருப்பதுதான் அந்த கொள்கையை சார்ந்தவர்களுக்கு அழகாக இருக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ மத நம்பிக்கைகள் இருக்கிறது, எத்தனையோ பல சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் இருக்கிறது. அப்படியான கோட்பாடுகளை சார்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்களோ, எதை நம்பி இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை பற்றிய தெளிவும் அந்த நம்பிக்கையை சார்ந்த புரிதலும் அதிகமாக உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலும் இந்த இஸ்லாம் சார்ந்த கொள்கைகளை, ஈமான் சார்ந்த விஷயங்களை அறிந்து அதை முழுமையாக அறிந்து கொண்டவர்களும் ஒரு புறம் இருந்தாலும் பலருக்கு இதை பற்றிய தெளிவான சிந்தனை இல்லாமல் தான் இருக்கிறது. முதலில் ஈமான் என்றால் என்ன,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் வருகிறார்கள். வந்து மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சக மனிதரை போன்று உரையாடுகிறார்கள். இது எதற்காக? மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆள் கேள்வி கேட்டு இன்னொரு ஆள் பதில் சொல்லி இப்படியே ரெண்டு பேரு கலந்துரையாடுவதை மக்கள் பார்க்கும் பொழுது அந்த கலந்துரையாடல் மூலமாக மார்க்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு பல தகவல்களை எடுத்துரைக்கிறான். அந்த விதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ வராங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து மனித தோற்றத்தில் வருகிறார்கள். வந்து மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹ்வையும் அவனது மலக்குமார்களையும் அவனது தூதர்களையும் அவனது வேதங்களையும் மறுமை நாளையும் அதே போல வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் கிடைக்கிறது என்பதை நம்புவது, இதுதான் ஈமான் என்று புரிய வைக்கிறார்கள். இந்த விஷயங்களை நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு இணை துணை இல்லை என்ற அடிப்படையான அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தை பற்றியும் சில தகவல்களை தெரிந்திருக்கிறோம். மலக்குமார்கள் என்றால் யார், அந்த மலக்குமார்களுடைய பணிகள் என்ன என்பதை பற்றியும், வேதங்கள் நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் என்ற வேதமாக இருந்தாலும் இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட ஏராளமான வேதங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும். அதுவெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் என்பதை உணர வேண்டும் என்பதும் இந்த ஈமானின் ஒரு அம்சம். தூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் இறுதி தூதராக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக ஏராளமான இறை தூதர்கள் வாழ்ந்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து மரணித்து விட்டார்கள் என்று தூதர்களை நம்பக்கூடிய நம்பிக்கை. மறுமை என்ற ஒரு நம்பிக்கை, இந்த உலகில் நாம் மரணித்த பிறகு மிகவும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமை என்ற வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில் நாம் இந்த உலகில் செய்த நன்மைகளுக்கான நற்கூலிகளும் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ததற்கான தண்டனையும் தீர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற அளவிற்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. அதே போல விதி நம்பிக்கை, இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எந்த நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு சேர ஒருவர் நம்புவதுதான் ஈமான். இப்ப ஈமான் என்றால் இந்த நம்பிக்கைகளில் ஏதேனும் ஒன்றை நம்பி மற்றதை விட்டு விடுவதற்கு பேர் ஈமான் என்பது கிடையாது. இந்த அனைத்தையும் முழுமையாக தெளிவாக மனதில் உறுதி கொண்டவர்களாக நாம் நம்ப வேண்டும். குறிப்பாக இப்ப அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துங்களேன். அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்துல இன்றைய முஸ்லிம்களின் நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான் என்று எல்லாரும் நம்புவார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறானா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டா, ஆமா அல்லாஹ் தான் நமக்கு எல்லா விதமான அருட்கொடைகளையும் கொடுத்துட்டு இருக்கிறான் என்று சொல்வார்கள். இப்படி நம்பக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எந்த முஸ்லிம்கள்லாம் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால், ஒரு கஷ்டம் என்று நேர்ந்து விட்டால், அந்த நேரத்தில் அவர்களுடைய முழு சிந்தனையும் துன்பமாக கவலையாக இருக்கக்கூடிய நிலையாக மாறிடுது. அல்லாஹ் இருக்கிறான், அவன் எப்படி நம்மளை காப்பாற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை பலருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த கொள்கை எவ்வளவு உறுதியானது, இந்த கொள்கையை இந்த ஈமானை ஏற்றவர்கள் எவ்வளவு உறுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சில உதாரணங்கள் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இப்ப அந்த உதாரணங்களை நம்ம பார்த்தா அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்திலும் ஈமானின் பல படித்தரங்கள்
பல கிளைகளை நம்பக்கூடிய விஷயங்களிலும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக எவ்வளவு தெளிவாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக இந்த உதாரணங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அதில் ஒரு உதாரணம் அல்லாஹ் இந்த கொள்கைக்கான உதாரணமாக சொல்கிறான். அலம் தர கைஃப வரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தய்யிபத்தன். இந்த தூய்மையான கொள்கைக்கு அல்லாஹ் எப்படி உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறான், உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படி உதாரணத்தை சொல்கிறான்? கமசலி ஷஜரத்தின் கஷஜரத்தின் தய்யிபத்தின். தூய்மையான ஒரு மரத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அந்த மரம் எப்படிப்பட்டது? அஸ்லுஹா சாபித். அதனுடைய அடிப்பகுதி மிகவும் உறுதிமிக்கதாக பலமானதாக இருக்கும். அதனுடைய கிளைகள் வானத்தில் பறந்து விரிந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மரம் எல்லா காலங்களிலும் அல்லாஹுவின் தன் இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப உணவு பொருட்களை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லா காலத்திலையுமே விளைச்சலை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். அவ்வளவு நன்மைகளை பயக்கக்கூடிய, எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையை தரக்கூடிய, நலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரம், உறுதிமிக்கதாக அடிப்பகுதி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதே அந்த மரத்தின் கிளைகள் பறந்து விரிந்து இருக்கும். இதுதான் தூய்மையான இறைவனின் கொள்கைக்கான ஒரு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யضربுல்லாஹுல் அம்சால லின்னாஸ். இந்த உதாரணங்களை அல்லாஹ் மக்களுக்கு எடுத்துரைக்கிறான். லஅல்லஹும் யத்ததக்கரூன். எதுக்கு? அவர்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக எடுத்துரைக்கிறான். இப்ப இந்த வசனங்கள்ல ஒரு மரத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்லி, அந்த மரம் மிகவும் பலம் வாய்ந்த வேர்களை உடையதாக இருக்கிறது, அடிப்பாகம் மிக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, அதனுடைய கிளைகள் அதனுடைய அந்த பலன்கள் என்பது எக்கச்சக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட நிலைதான் இந்த கொள்கைக்குமான உதாரணம் என்றும் தெளிவுபடுத்துகிறானே. அவ்வளவு மிகவும் தூய்மையான ஒரு கொள்கையை நாம் ஏற்றிருக்கிறோம். யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எப்படி அந்த மரம் உறுதியாக இருக்கிறதோ, யாராலும் நகர்த்த முடியாத அளவிற்கு வேறு பகுதி கடுமையாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு இந்த கொள்கையை யாராலும் இந்த உலகில் அழிக்க முடியாது. யாராலும் இறைவனின் இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை ஒழித்துவிட முடியாது. எவ்வளவு முயற்சிகள் நடக்குது இந்த காலத்துல. உலகளாவிய அளவிலும் நம்ம இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளிலும், ஐரோப்பிய நாடுகளில் கூட ஏராளமான பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது. ஏராளமான இடையூறுகள், ஏராளமான விதங்களில் இஸ்லாமியர்களின் வணக்க வழிபாடுகளை தடுப்பதற்கான சட்ட திட்டங்கள், சூழ்ச்சிகள், இதுவெல்லாம் உலக அளவில் ஏதோ இப்ப இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்ல, பல வருடங்களாக நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த அத்துணை நபிமார்களின் காலத்திலும் இருந்தது. இந்த கொள்கையை, இறைவனின் மார்க்கத்தை ஏற்றதினால், அதை உள்ளத்தில் ஏந்தியதினால் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் இந்த கொள்கையை யாராலும் அழித்து விட முடியவில்லை. அவ்வளவு உறுதியான, மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் நம்ம இந்த விஷயத்தை புரிய வைக்கிறோம். இவ்வளவு பலம் வாய்ந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம் என்றால், நம்ம இந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கணும். இந்த கொள்கை உறுதியானதுதான், அல்லாஹுடைய மார்க்கம் தான், இதை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதுதான். இதை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான உதாரணம் என்ன என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மஸலுல் முஃமின், இறை நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்டவருடைய உதாரணம் என்பது கமஸலி ஷஜரத்தின் ஹப்ரா, தூய்மையான மரத்தின் உதாரணத்தை போன்று. இந்த நேரத்திலேயும் நபிகளாரின் உதாரணம் ஒரு மரத்தை வைத்துதான் இருக்கிறது.
எப்படிப்பட்ட மரம்? லா யஸ்குது வரகுஹா, அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கூட கீழே விழாது. வலா யதஹாத்து, அந்த மரம் சிறிதும் அசையாது. அந்த அளவிற்கு மிக பலம் வாய்ந்ததாக, எந்த காற்றடித்தாலும், சூறாவளி ஏற்பட்டாலும், புயல் வீசினாலும், எவ்வளவு பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலும் அந்த மரத்தின் நிலை அசையாது இருக்கும். அது அந்த மரத்துடைய இலைகள் கீழே விழாது. அவ்வளவு உறுதிமிக்கதாக ஒரு மரம் இருக்கிறதே. அப்படிப்பட்ட மரம் ஒரு இறை நம்பிக்கையாளரின், ஒரு இறைவனை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவரின் மனதுக்கு உதாரணமாக நபிகளார் சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமானில் உறுதி மிக்கவர்களாக, சற்றும் எந்த காரியத்திற்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை வளைத்து கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். அப்படிப்பட்ட உறுதியாக ஈமான்ல இருக்கணும், அல்லாஹை உறுதியாக நம்பணும் அப்படிங்கிற விஷயத்த இவ்வளவு குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உறுதியான ஒரு கொள்கையின் மூலமாக உறுதியை ஏற்படுத்துகிறோம். ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு இந்த கொள்கையிலே உறுதியோடு இருக்கும் பொழுது இறைவன் அவர்களை இந்த கொள்கையிலேயே உறுதிப்படுத்தி விடுகிறான். அப்ப நம்ம இந்த கொள்கையில உறுதியா இருக்கணும்னா இறைவன் எதை சொன்னான், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டுதல்களை நமக்கு சொன்னார்கள் என்பதை கண்ணும் கருத்துமாக பார்த்து அதை மிகவும் உறுதியோடு நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஈமான்ல எந்த விதமான விதத்திலும் தளறுதல் இருந்துவிடக் கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை என்றால், ஏதோ ஒரு சிக்கல் என்றால், இந்த கொள்கையை விட்டு நாம் வெளியேறுவதற்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டால், பல விதங்களில் நமக்கான எதிர்ப்புகள் வந்தால் அதையெல்லாம் மிக துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும். அதான் இந்த பலம் வாய்ந்த மரம் என்று அல்லாஹ் இந்த கொள்கைக்கும் இந்த கொள்கை உடையவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்கன்னா, எந்த நேரத்திலேயும் அந்த கொள்கை உடையவர்கள் அதிலிருந்து பின்வாங்க கூடாது என்பதற்காகத்தான் அவ்வளவு பெரிய உதாரணங்கள். இந்த காலகட்டத்துல ஏராளமான சூழ்ச்சிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகிறது. முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு எப்படியோ அப்புறப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும், கொன்று குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஏராளமான நாடுகளும் செயல்பட்டு வருகிறது. அதிலும் நாம் இருக்கக்கூடிய, நாம் நம்முடைய சொந்த நாடாக இருக்கிற இந்திய நாட்டிலே எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு, இந்த கொள்கையை நாம் விட்டு விடுவதற்குத்தான் துடிக்கிறார்கள். எப்படி? இஸ்லாத்தின் வழிமுறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றிருக்கிற கொள்கை தான் இஸ்லாமிய கொள்கை. இதற்கு நேர்முரணாக ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அடித்தே கொள்வேன் என்று மிரட்டுகிறார்கள். பல பேரை இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்பதாலேயே அடித்து கொண்டிருக்கிறார்கள். எதை பார்க்கிறான்? இவன் இந்த கொள்கையிலிருந்து வெளியே வரானா இல்லையா, இததான் அவன் பார்க்கிறான். இறை மறுப்பாளர்கள், இந்த இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் எதை பார்க்கிறார்கள்? எப்படியும் இந்த கொள்கையிலிருந்து வெளியேறணும்னு பார்க்கிறான். அவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கும்போது நம்ம எவ்வளவு உறுதியா இருக்கணும். யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? வலன் தர்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். எப்ப உங்களை தலையில தூக்கி வச்சு வரவேற்று மரியாதை கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் எல்லாருமே, அவங்களுடைய கொள்கைக்கு இணங்கினால் அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்வார்கள். அவர்களுடைய கொள்கைக்காக அவங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நம்மளும் செஞ்சா அப்படியே நம்மளை பொருந்திக் கொள்வார்கள். அப்படி செஞ்சா பொருந்திக் கொள்வாங்க. அப்படி செய்யலாமா?
மார்க்கத்தை நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் ஆதாயங்களுக்காகவோ சுய லாபத்திற்காகவோ பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காகவோ பதவிகளை புகழ்ச்சிகளை பெற வேண்டும் என்பதற்காக விடலாமா? விட்டால் காஃபிர்கள் பொருந்தி கொள்ளத்தான் செய்வார்கள். ஆனால் விடலாமா என்றால் ஈமான் கொண்ட மறுமையை நம்பி இருக்கிற யாரும் விடமாட்டார். பல முஸ்லிம்களை பார்க்கிறோம், மாற்று தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த தெய்வ ஸ்தலங்கள் ஆலயங்கள்ல போய் வழிபடுகிறார்கள். மாற்று அல்லாஹ்வை அன்றி யாரையெல்லாம் கடவுளாக பிற கடவுளாக வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புர்கா போட்ட ஹிஜாபை அணிந்த பெண்கள் வழிபடுகிறார்கள். பல ஆண்களும் போய் வழிபடுகிறார்கள். இது ஈமானின் உறுதியா? இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா, மக்களுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், இஸ்லாமிய அரசியல் பிரமுகர்கள், இது போன்ற மாற்று மதத்தவர்களுடைய அந்த வழிபாட்டு ஸ்தலங்களை போய் வழிபடுகிறார்கள். அப்படி வழிபடக்கூடிய நிலையில கேள்விகள் எழுப்புகிறோம். ஏன் இதை செய்றீங்க? நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிற மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற நாம் யாரும் இந்த நம்பிக்கையில ஈடுபடக்கூடாத, யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கேட்டால் அரசியலுக்காக செய்கிறோம் என்பதுதான் ஒரே பதிலாக வரும். மாற்று மதத்தவர்கள் பிற தெய்வங்களை முன்னுரிமைப்படுத்தி எந்த விழாக்களை கொண்டாடுகிறார்களோ, சூரியனை கடவுளாக, அதே போல இறைவன் அல்லாஹ்வை அன்றி வேறு கடவுளாக வைத்து என்ன பண்டிகைகளை கொண்டாடுகிறார்களோ அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் என்ன வாழ்த்து தெரிவிப்பது, அதுல போய் பங்கு கொள்வது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மத நல்லிணக்கம் என்பது ஈமானை பறி கொடுத்து இருக்கக்கூடாது. ஈமானின் உறுதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக, பிரதானமானதாக பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அந்த உயிர் மூச்சாக இருக்க வேண்டிய ஈமானை பறி கொடுத்து விட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பேர் ஈமானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் சுவையை பற்றி சொல்கிறார்கள். உங்களில் ஒருவர் ஈமானின் சுவையை சுவைத்து விடவே முடியாது. 3 விஷயங்கள் இருந்தால்தான் ஈமானின் சுவையை சுமைக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதில் ஒன்றாக எதை சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் விருப்பத்திற்குரியவர்களாக, உயிரை விட மிக மேன்மையானவர்களாக மதிக்கணும். நீங்கள் இறை மறுப்பிலிருந்து விலகிவிட்ட பின்னர் திரும்பவும் அந்த இறை மறுப்பிற்கே செல்லும் பொழுது, செல்லக்கூடிய வாய்ப்பு வந்தால், அந்த சூழல் அழுத்தங்கள் நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் அந்த காரியத்தை எப்படி நீங்க வெறுக்கணும்னா, நெருப்பில் விழுவதை எப்படி வெறுப்பீர்களோ அஞ்சுவீர்களோ அது மாதிரி வெறுக்கணும். இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இறை மறுப்பிற்கு செல்வதற்கான வாய்ப்பும் ஒரு சூழல், உலக கவர்ச்சி நம்ம இழுக்கும் பொழுது அதை எப்படி வெறுக்கணும்னா, நெருப்புல உழுவுறதை எப்படி வெறுப்போம் அந்த மாதிரி வெறுக்கணும். தூரத்துல எங்கேயோ நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, ஏதோ ஒரு இடத்தில் வீடுகள் தீக்கரையாகிறது, ஏதோ ஒரு தூரமான பகுதியில் மிகப்பெரிய அளவில் இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், பதற்றமான சூழல் இருக்குதுன்னா அந்த இடத்துக்கிட்ட நெருங்குவோமா? ஃபயர் சர்வீஸ் வருது, இது வருது. இப்படியான பதற்றமான சூழல் இருக்கும் பொழுது நம்ம எப்படியாவது நகர்ந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு வேகமாக அதுல இருந்து விலகுவோம். இந்த மாதிரி இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நீங்க சும்மா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகளுக்காக மற்றவர்களை அரவணைக்கணும், நண்பர்களை நட்பு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இப்படியாக செல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகவும் மிகவும் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே இந்த ஈமானின் சுவையை சுவைக்க வேண்டும் என்றால் அல்லாஹையும் அவன் தூதரையும் மிக முக்கியமானவர்களாக, மிக மேன்மையானவர்களாக நேசிக்க வேண்டும். நேசிக்கிறதுனா என்ன?
என் நண்பன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது ஏதோ ஒரு கொள்கையின் பக்கமோ என்னை அழைக்கிறான். அப்படி நான் அழைக்கப்படும் பொழுது அந்த விஷய ஈமானுக்கு மாற்றமாக இருந்தால், இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த வழிமுறைக்கு முரணாக இருந்தால், அப்படி இருந்தால் நான் அதுல ஒரு துளியும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதி வேணுமே. அதுதான் ஈமானின் சுவையை சுவைப்பதற்கான மிக பிரதானமானதுன்னு ரசூலா சொல்றாங்களே, அதையெல்லாம் இருக்குதா? இது இறை மறுப்பிலிருந்து நாம் விலகுவதை மிகவும் உறுதியோடு அதை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கிறதா என்று யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே நாம் சில செய்திகளை பார்த்தால், அல்லாஹ் சில சோதனைகளை ஈமான்ல உறுதியா தான் இருக்கிறாங்களா, இல்ல சில ஒரு சர்ச்சைகள் வரும் பொழுது, ஒரு குழப்பங்களை பிற மக்களால் ஏற்படும் பொழுது ஒரு விதத்தில் பின்வாங்கி கொள்கிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகு சில மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை கிப்லாவாக எடுத்து தொழுதுட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபத்துல்லாவை நோக்கி கிப்லாவாக எடுத்து தொழுவது மனதளவில் ஒரு விருப்பமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களை அந்த விருப்பத்தில் இருந்தாலும் சில காலங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கியே கிப்லாவாக தொழ சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உன்னுடைய முகத்தை திருப்பு. ஃபலனுவல்லி என்னக்கு கிப்லத்தன் தர்லாஹா, நீ விரும்பிய கிப்லாவின் பக்கமே நாம் உன்னை திருப்பி விடுகிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் நபிகளாருக்கு அந்த தகவலை சொன்னான். இப்ப இந்த நேரத்துல எதுக்காக இந்த கிப்லாவை அல்லாஹ் திரும்பவும் மாத்தினா அப்படின்னா, ரசூல்லா விருப்பப்பட்டாங்கிறதுக்கு மாத்தல. மார்க்கத்துல ஒரு எந்த மனிதராக இருந்தாலும் எந்த நபியா இருந்தாலும் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்க சட்டம் சொல்லப்படாது. அந்த விருப்பத்துக்காக தான் நான் இதை மாத்தினேன் அப்படிங்கிற நிலையும் அல்லாஹ் சொல்லாமல் எதுக்கு இதை செஞ்சங்கிறத சொல்லும் பொழுது, ஒமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த இல்லா லினஅலம மிம்ம யன்கலிபு அலா அகிபை, யார் வந்த வழியை நோக்கியே திரும்ப போகிறார்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக, அறிந்து அதை அவர்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இது மாதிரி நீங்க ஏற்கனவே மக்காவில இருக்கும் போது ஒரு கிப்லாவை முன்னோக்கி இருந்தீங்களே, அந்த கிப்லாவுக்கு திருப்பணும். இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலம் யாரெல்லாம் இந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறார், யாரெல்லாம் ஈமானில் இருந்து தடம் புரள்கிறார் என்று சோதிக்கிறான். ஏன் அப்படின்னா, முதல்ல ஒரு கிப்லாவை அல்லாஹ் சொன்னான், அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு கிப்லாவை சொன்னான், மூன்றாவதா முதல்ல சொன்னதையே திரும்ப சொல்றான். இப்படியே மாற்றி மாற்றி இருக்குதே, இதெல்லாம் நான் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சும்மா மேம்போக்காக ஈமானில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் அந்த மகிமையையும் இறை வார்த்தையின் இறை சட்டத்தின் அந்த மேன்மையையும் புரியாமல் தெரியாமல் யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை தனியாக பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இப்படியான ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். அந்த நேரத்திலையும் இப்படியான நிலை வந்தால் அல்லாஹ் எதை சொல்றானோ அதை நான் கேட்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்படி இருக்க அப்படி விமர்சனம் வருமே, காஃபிர்கள்ட்ட இருந்து யூதர்கள்ட்ட இருந்து விமர்சனம் வரத்தான் செய்யும். அப்படி வர்றதெல்லாம் நான் எதிர்கொள்வேன், அல்லாஹ்வுடைய சட்டமாச்ச, அந்த ஈமான்ல நான் உறுதியா இருப்பேன்னு இருக்கணும். இல்லாம யாரு போறாங்க அப்படின்னு பார்ப்போங்கிறதுக்காகவே அல்லாஹ் இந்த சட்டத்தை ஏற்படுத்தணும். அதே போல மேராஜ் பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்களே, ஒரே இரவில மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அவர்கள் மக்காவில் இருந்து சென்றார்கள். அப்படி சென்று அதற்கு பிறகு வானுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்படி போயிட்டு வந்ததை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்த மக்காவில இருந்து எதன் சுற்றுவட்டாரத்தை நாம் பாக்கியம் பொருந்தியதா ஆக்கினோமோ அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நாம் இந்த தூதரை, நம்முடைய அடியார் முகம்மதை ஒரே இரவில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்கு பரிசுத்தமானவன். அப்படியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது பலர் ஏற்க மறுத்தாங்க. எப்படி ஒரே நைட்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போக முடியும் அப்படின்னு ஈமான் கொண்டவர்களே
ஏற்கனவே ஈமானில் இருந்தவர்களே சந்தேகித்தார்கள். அதே மாதிரி ஏற்கனவே ஈமானில் இருந்தவர்கள் இந்த கிபுலா மாற்றம் விஷயத்திலேயும் சந்தேகித்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துறான்? இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்திலேயும் மிகவும் சூழ்நிலை ஒரு விதமான மக்கள் மத்தியில் விமர்சனங்களை பெறுவதற்கான நிலை வந்துவிட்டாலும் நீங்கள் அந்த நேரத்துல ஈமானிலிருந்து தடம் புரளாம இருக்கிறீர்களா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்படி இந்த காலகட்டத்துல ஏராளமான கொள்கை உடையவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைவரோடும் இணக்கத்தோடு பண்போடு நல்ல விதத்தில் பழகுவது தவறில்லை. ஆனால் இந்த ஈமானின் இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக இருக்க வேண்டிய இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்குவதற்கோ இந்த கொள்கைக்கு மாற்றமாக செயல்படுவதற்கோ பிற கொள்கையை சார்ந்தவர்கள் நம்மை இழுக்கும் பொழுது இந்த விஷயத்திலிருந்து நாம் தவிர்ந்துதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறை மறுப்பின் சாயல் கூட இல்லாமல் ஈமான் கொள்வதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், நம்பிக்கை கொண்டு தனது ஈமானோடு அந்த ஷிர்க் என்ற அநியாயத்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கும் காரியத்தை கலக்காமல் யார் இருக்கிறார்களோ உலாயிக்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் அல்லாஹு பாதுகாப்பை கொடுக்கிறான். வஹும் முஹ்ததுன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். ஈமான் கொண்டுட்டோங்கிறத மட்டும் இல்ல, அதோட எந்த விதமான அசத்தியத்தை, நான் ஈமான்ல தான் இருக்கிறேன், நான் முஸ்லீம் தான், இருந்தாலும் பிற தெய்வங்களுக்கு மத்தியில அவங்கள வழிபடுவேன், நான் வழிபடலனாலும் அவர்களுக்காக படைக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடுவேன், அவர்களுக்காக செய்யப்பட்ட வழிபாடுகள் பூஜைகளை நான் சுட்டி காட்டாம அப்படியே அவர் விஷயத்தில் அவருடைய தெய்வங்கள் விஷயத்தில் நாம் அழைக்கப்பட்டாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு பங்கு கொள்வேன். இப்படி ஈமானும் இருந்துகிட்டு மற்ற இறை மறுப்பையும் இணை வைப்பையும் இணைத்து கொண்டு அதே போல தர்கா வழிபாடு போன்ற ஷிர்கான காரியத்தையும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பெயர் ஈமான் இல்லை. அப்படியெல்லாம் நாம் கலக்காமல் கலப்படம் இல்லாமல் தூய்மையான ஈமான் கொண்டவர்களாக இருக்கும்போதுதான் நமக்கான நேர்வழி மிக தெளிவாக நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதை புரிந்து இது பாரியான காரியத்தில் மிகவும் ஈமானில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஈமானின் உறுதியில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், முன்னர் வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை வரலாற்று ரீதியாகவும் இன்னும் பல குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே நாம் தொடர்ச்சியாக அறிய இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்